ஓம் சாந்தி. முரளி டேட் 22/8/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு கல்பத்திலும் அனைத்து விதமான நடிப்பையும் நடித்து விட்டீர்கள். இப்போது உங்களுடைய பாகம் நடிப்பு நிறைவடைகின்றது. வீட்டிற்கு போக வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தங்களின் மகிமைகளை எந்த வார்த்தைகளில் கூறுகின்றீர்கள்? பதில்: நாங்கள் பிராமணர்கள் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள். நமக்கு நிராகார் பகவானே அமர்ந்து கற்பிக்கின்றார். உலகத்தில் மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். ஆனால் சுயம் பகவானே கற்பிக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். இன்னொரு கேள்வி: இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிக பெரிய நிலை யாருடையது? பதில்: நிராகாரர் தந்தையினுடையது. அவர் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களும் நாடகம் என்ற நூலில் கட்டப்பட்டுள்ளீர்கள். அனைவரையும் விட மிக பெரிய நிலை பாபாவினுடையது ஆகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வீடு சாந்தி தாமம் நினைவில் இருக்கின்றதா? மறந்துவிடவில்லையே என ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இப்போது 84 பிறவிகளின் சக்கரம் நிறைவடைந்து விட்டது. எப்படி நிறைவடைந்தது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சத்யுகத்திலிருந்து கலியுகம் வரை யாரும் இவ்வாறு கேட்க முடியாது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளிடம் பாபா கேட்கின்றார், இப்போது வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் அல்லவா? வீட்டிற்கு சென்று பிறகு சுகதாமத்தில் வர வேண்டும். இது சுகதாமம் கிடையாது. இது பழைய உலகம், துக்கதாமம் ஆகும். அது சாந்தி தாமம், பிறகு சுகதாமம். இப்போது இந்த துக்க உலகத்திலிருந்து முக்தி அடைந்து முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். முக்தி தாமம் மற்றும் சாந்தி தாமம் எதிரில் இருக்கின்றது. அது வீடு. பிறகு நீங்கள் புது உலகத்தில் வருவீர்கள். அங்கே தூய்மை, சுகம், சாந்தி இருக்கும். இதை புரிந்து கொள்கின்றீர்கள் அல்லவா? இதைதான் பாடுகின்றார்கள், ஹே பதீத பாவனா, இந்த பதீத உலகத்தில் இருந்து எங்களை அழைத்து செல்லுங்கள். இங்கே நிறைய துக்கம் இருக்கின்றது. எங்களை சுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என தந்தையை அழைக்கின்றார்கள். நினைவில் வருகின்றது. அனைவரும் சொர்க்கத்தை நினைக்கிறார்கள். ஷரீரத்தை விட்டுவிட்டால் சொர்க்கத்திற்கு போய்விட்டனர், வைகுண்ட பதவியை அடைந்து விட்டார் என்பார்கள். எது விட்டுவிட்டு சென்றது? ஆத்மா. ஷரீரம் செல்லாது, ஆத்மாதான் செல்கின்றது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சாந்தி தாமம், சுகதாமத்தை தெரிந்துள்ளீர்கள். வேறு யாரும் தெரியவில்லை. குழந்தைகளின் புத்தியில் சாந்தி தாமம் என்றால் என்ன, சுகதாமம் என்றால் என்ன என்ற ஞானம் இருக்கிறது. நீங்கள் சுகதாமத்தில் இருந்தீர்கள். இப்போது மீண்டும் துக்கதாமத்தில் வந்துள்ளீர்கள். நொடி, நிமிடம், மணி, நாள், வருடங்கள் கழிந்துவிட்டது. இப்போது 5000 வருடத்தில் எத்தனை நாட்கள் மீதம் இருக்கிறது? பாபா குழந்தைகளுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். மிகவும் எளிமையான விஷயம். இதில் குழப்பம் அடைவதற்கு எதுவும் இல்லை. ஆத்மா எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறது? இதுவும் யாருக்கும் தெரியாது. லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயங்கள் யாருக்கும் நினைவில் இருப்பது கடினமாகும். இது 5000 வருடத்தின் விஷயமாகும். வியாபாரிகள் கூட கணக்கு எழுதும் போது ஸ்வஸ்திக் போடுகிறார்கள். அதை கணேஷ் என கூறுகிறார்கள். கணேசருக்கு யானையின் தும்பிக்கையை காண்பிக்கிறார்கள். மனிதர்கள் பணத்தை செலவழித்து சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். இதற்கு நேரத்தை வீணாக்குதல் என்று பெயர். உங்களுக்குள் எவ்வளவு சக்தி இருந்தது? அந்த நாள் ஒவ்வொரு நாளாக குறைந்து கொண்டே போகிறது. அதாவது காரிலிருந்து பெட்ரோல் குறைந்து கொண்டே போவது போன்று குறைகின்றது.
இப்போது நீங்கள் மிகவும் பலவீனமாகிவிட்டீர்கள். 5000 வருடத்திற்கு முன்பு பாரதம் எப்படி இருந்தது? அளவற்ற சுகம் இருந்தது, எவ்வளவு செல்வம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை அவர்கள் எப்படி பெற்றனர்? ராஜயோகத்தை கற்றனர். இதில் சண்டை போடுவதற்கு எதுவும் இல்லை. இதற்குதான் ஞான ஆயுதம் என்று பெயர். வேறு எந்த ஸ்தூல விஷயங்களும் இல்லை. ஞானத்தின் ஆயுதங்களும் உள்ளன. ஞானம், விஞ்ஞானம், நினைவு மற்றும் ஞானத்தில் எவ்வளவு பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கின்றன. நீங்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கின்றீர்கள். தேவதைகளுக்கு அஹிம்சையாளர்கள் என்று பெயர். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மனிதனிலிருந்து தேவதை ஆகக்கூடிய போதனைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து இந்த எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இது ஆத்மாவின் விஷயம். இதில் ஸ்தூலமான சண்டைகளின் விஷயம் எதுவும் இல்லை. ஆத்மா பதீதமாகி இருக்கிறது. ஆகவே தூய்மை ஆவதற்காக பாபாவை அழைக்கிறது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போது வீட்டிற்கு போக வேண்டும். இது ஜீவ ஆத்மாக்களின் உலகம். அது ஆத்மாக்களின் உலகம். அதை ஜீவ ஆத்மாக்களின் உலகம் என்று கூற முடியாது. நாம் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவில் கொண்டு வர வேண்டும். ஆத்மாக்களாகிய நமது வீடு பிரம்மாண்டம். நாம் அங்கே வசிக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கட்டும். அது இந்த ஆகாய தத்துவத்தை கடந்தது. அங்கே சூரியன், சந்திரன் எதுவும் இல்லை. நாம் அங்கே வசிக்கக்கூடியவர்கள். இங்கே நடிப்பதற்காக வந்துள்ளோம். 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கின்றோம். அனைவரும் 84 பிறவிகளை எடுக்க முடியாது. மெல்ல மெல்ல மேலிருந்து இறங்கிக் கொண்டே வருகின்றோம். நாம் ஆல்ரவுண்டர். அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடியவர்களுக்கு ஆல்ரவுண்டர் என்று பெயர். நீங்களும் ஆல்ரவுண்டர். முதலில் இருந்து கடைசி வரை உங்களுக்கு பாகம் இருக்கின்றது. இப்போது இந்த சக்கரத்தின் முடிவு என்றாலும் மேலிருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் மேலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு நானே அது என்பதன் பொருளை புரிய வைத்துள்ளார். அவர்கள் ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மா என்கிறார்கள். அவர்களுக்கு நாடகத்தின் முதல், இடை, கடை, கால அளவு எதை பற்றியும் தெரியாது. இந்த ஷரீரத்தில் இப்போது நீங்கள் பிராமணர்கள் என பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக ஷிவ் பாபா தத்தெடுத்திருக்கின்றார், படிக்க வைக்கின்றார். இது நினைவிருக்க வேண்டும் அல்லவா? பாபா நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். அனைத்து ஆத்மாக்களும் இந்த நாடகம் என்ற நூலில் சுழன்று கொண்டிருக்கின்றனர். ஆரம்பத்தில் நாம் தேவதையாக இருந்தோம். பிறகு நாமே சத்திரிய தர்மத்தில் வந்தோம். அதாவது சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்தில் வந்தனர். இத்தனை பிறவிகள் எடுத்தோம் என அனைத்தும் இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஞானம் முதலில் உங்களுக்குள் இல்லை. இது வர்ணங்களின் குட்டிக்கரணம். இப்போது மீண்டும் சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகின்றீர்கள். பிறகு பிராமணரிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். விராட ரூபத்தை காண்பிக்கிறார்கள் அல்லவா? எப்படி நாம் கீழே வந்தோம், பிறகு பிராமண குலத்தில் வந்தோம், பிறகு தெய்வீக ராஜ்யத்தில் வந்தோம் என்ற ஞானம் முழுவதும் உங்களுடைய புத்தியில் உள்ளது. பிராமணர்களாகிய நீங்கள் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள். எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உச்சி குடுமி.
உங்களை போன்று உயர்ந்த குலம் என்று வேறு யாரை கூற முடியும்? பகவான் தந்தை வந்து உங்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மாக்கள்! உங்கள் பாக்கியத்தை பற்றி சிறிதாவது மகிமை செய்யுங்கள். வெளியில் மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். இவர் நிராகாரர் தந்தை ஆவார். இந்த தந்தை கல்பத்தில் ஒரு முறைதான் வந்து ஞானம் கொடுக்கின்றார். படிப்பை ஒவ்வொருவரும் படிக்கிறார்கள் அல்லவா? வக்கீல் ஞானத்தை படித்து வக்கீல் ஆகிறார்கள். அது அனைத்தையும் மனிதர்கள் மனிதர்களுக்கு படிக்க வைத்து வருகிறார்கள். இது இப்போது பகவான் வாக்கு. மனிதர்களை ஒருபோதும் பகவான் என கூற முடியாது. அவர் நிராகாரர். இங்கே வந்து குழந்தைகளாகிய உங்களை படிக்க வைக்கின்றார். படிப்பு சூட்சும வத்தனத்திலோ மூல வத்தனத்திலோ படிப்பதில்லை. இங்கேதான் படிப்பை படிக்கிறார்கள். இதில் குழப்பமடைவதற்கு எந்த விஷயமும் இல்லை. பள்ளிக்கூடத்தில் நாங்கள் குழப்பமடைந்து விட்டோம், எங்களுக்கு நிச்சயம் இல்லை என்று மாணவர்கள் கூறுவார்களா என்ன? படிப்பை படித்து நல்ல நிலை அடைகிறார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் உலகத்திற்கு அதிபதியாக எப்படி ஆகினர்? நிச்சயமாக பாபா மூலமாக மாறினர். பாபா உண்மையை தெரிவிப்பார். பகவான் தவறானவைகளை கூற முடியாது. இது மிகப்பெரிய தேர்வு. இச்சமயம் மக்கள் மக்களை ஆளுகின்றனர். ராஜா ராணி இல்லை, சத்யுகத்தில் இருந்தனர். இப்போது கலியுக முடிவில் இல்லை. இதற்கு பஞ்சாயத்து ராஜ்யம் என்று பெயர். கௌரவர் பாண்டவர் என எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள்தான் ஆன்மீக வழிகாட்டிகள். அனைவருக்கும் ஆன்மீக வீட்டிற்கு வழிகாட்டுகின்றீர்கள். இது ஆத்மாக்களாகிய உங்களின் ஆன்மீக வீடாகும். ஆத்மா பிறவி எடுத்து நடிக்கின்றது. இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாரும் அறியவில்லை. ரிஷி முனி போன்ற யாருமே படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை அறியவில்லை. லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறுகின்றார்கள். ஆனால் அதற்கும் எந்த கணக்கும் இல்லை. முழு பாதி சுகதாமம், பிறகு பாதி துக்கதாமம் என பாதி பாதியாக இருக்க முடியாது. இது பதீதமான விகார உலகம். அது விகாரமற்றது. பாபா எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், ஆனால் எவ்வளவு சாதாரணமாக இருக்கின்றார். யாராவது பெரிய மனிதர்கள் அதிகாரிகளை சந்திக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்கள். பதீத உலகத்தில் பதீத மனிதர்கள்தான் பதீத்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார்கள். பாவனமானவர்கள் குப்தமாக இருக்கிறார்கள். வெளியில் எதுவுமே தெரியவில்லை. பாபாவிற்கு நாலேஜ்ஃபுல், ஆனந்த கடல் என்று பெயர். இந்த விஷயங்கள் பாபாவிற்குள் நிறைந்திருக்கிறது. ஆகவே அவருக்கு ஞான கடல் என்று பெயர். ஒவ்வொரு மனிதனின் நிலையை பற்றி மகிமைகள் தனித்தனியாகும். அமைச்சருக்கு அமைச்சர், பிரதம மந்திரியை பிரதம மந்திரி என்றுதான் கூறுவார்கள். பிறகு இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். எல்லோரையும் விட நிராகாரர் தந்தையின் நிலையே உயர்ந்ததாகும். நாம் அவருடைய குழந்தைகள். அங்கே நாம் அனைவரும் தந்தையுடன் பரம்தாமத்தில் இருக்கின்றோம். அது வீடாகும். இங்கே அனைவருக்கும் அவரவருக்கென்று நடிப்பு கிடைத்திருக்கின்றது. ஒரு சிலர் ஒரு பிறவியாவது நடித்துவிட்டு திரும்ப செல்கிறார்கள். இந்த மனித சிருஷ்டி என்பது பல்வேறு விதமான மரம் என பாபா புரிய வைக்கின்றார். ஒன்றை போல இன்னொன்று இருக்காது. ஆத்மா ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஷரீரம் ஒன்று போல இன்னொன்று இருக்காது. நாடகத்தில் ஒன்று போல இருவரின் முகங்களை உருவாக்குகிறார்கள். அதில் தன்னுடைய கணவர் யார், இவரா அவரா என குழம்பி போகிறார்கள். இது எல்லையற்ற விளையாட்டு.
இதில் ஒருவர் போல இன்னொருவர் இருக்க முடியாது. ஒவ்வொருவரின் தோற்றமும் தனித்தனியாகும். வயது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் தோற்றம் ஒன்றாக இருக்காது. ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றம் மாறிக்கொண்டே போகிறது. எவ்வளவு பெரிய எல்லையற்ற நாடகம்! எனவே அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். முழு சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் நாடகத்தில் என்ன நடிப்பு இருக்கிறதோ அதை நடிப்பார்கள். நாடகத்தில் யாரையும் மாற்ற முடியாது. எல்லையற்ற நாடகம் அல்லவா? பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றனர். அனைவரின் தோற்றமும் தனித்தனியாக இருக்கிறது. எத்தனை விதமான தோற்றங்கள் இருக்கின்றது! இந்த ஞானம் முழுவதையும் புத்தியினால் புரிந்து கொள்ள வேண்டியதாகும். எந்த புத்தகமும் கிடையாது. கீதையின் பகவான் கையில் கீதையை எடுத்து வருகிறாரா என்ன? அவரோ ஞான கடல், புத்தகத்தை எடுத்து வருவதில்லை. பக்தி மார்க்கத்தில் புத்தகங்களை உருவாக்குகிறார்கள். எனவே இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நொடியை போன்று இன்னொன்று இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் கற்பிக்கப்பட்டுள்ளது. சக்கரம் முடிவடைந்ததும் மீண்டும் புதிய தலைமுறை ஆரம்பமாகும். இப்போது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தந்தையை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள். படைப்பை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள். மூலவத்தனத்திலிருந்து இங்கு நடிப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். இது எவ்வளவு பெரிய மேடை! இதை யாரும் அளக்க முடியாது. யாரும் சென்றடைய முடியாது. கடல் மற்றும் ஆகாயத்தின் எல்லையை யாரும் அடைய முடியாது. ஆகவேதான் எல்லையற்றது, அதாவது முடிவற்றது என்று பாடப்படுகிறது. முன்பு யாரும் இவ்வளவு முயற்சி செய்யவில்லை. இப்போது முயற்சி செய்கின்றார்கள். விஞ்ஞானம் கூட இப்போது இருக்கிறது. பிறகு எப்போது ஆரம்பமாகும்? அவர்களின் நடிப்பு எப்போது இருக்கிறதோ அப்போது. இவ்வளவு விஷயங்கள் அனைத்தும் சாஸ்திரங்களில் கிடையாது. சொல்பவருக்கு பதிலாக கேட்பவரின் பெயரை போட்டுவிட்டனர். இது கருப்பான ஆத்மா, அது வெள்ளையான ஆத்மா. கருப்பான ஆத்மா இவர் மூலமாக கேட்டு வெள்ளையாக மாறுகின்றது. ஞானத்தின் மூலம் எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறது! இது கீதா பாடசாலையாகும். யார் படிக்க வைக்கின்றார்கள்? பகவான் ராஜயோகத்தை அமரபுரிக்காக கற்பிக்கின்றார். ஆகவே இதற்கு அமர கதை என்று பெயர். நிச்சயமாக சங்கம யுகத்தில்தான் கூறப்பட்டிருக்கும். யார் போன கல்பத்தில் படித்தனரோ அவர்களே பிறகு வந்து படிப்பார்கள். மேலும் வரிசை கிரமத்தில் பதவியை அடைவார்கள். நீங்கள் இங்கே எத்தனை முறை வந்துள்ளீர்கள்? எண்ணவே முடியாது. இந்த நாடகம் எப்போது ஆரம்பித்தது என யாராவது கேட்டால், இது அனாதியாக சென்று கொண்டிருக்கிறது என நீங்கள் கூறினீர்கள். எண்ணி கூற முடியாது. கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது. சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் கதைகள். அதை படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பல மொழிகள் உள்ளன இங்கு. சத்தியுகத்தில் பல மொழிகள் கிடையாது. ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் அமைதியை உருவாக்க ஆலோசனை வழங்குபவர்களுக்கு பரிசு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சிவபாபா உங்களுக்கு முழு உலகத்திலும் அமைதியை உருவாக்க ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றார். அவருக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுப்பீர்கள்? அவரோ உங்களுக்கு தான் பரிசு கொடுக்கின்றார், வாங்குவதில்லை. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இது நேற்றைய விஷயம். இவர்களின் ராஜ்யம் இருந்தது, இப்போது வசிப்பதற்கு கூட இடமில்லை. அங்கே 2, 3 அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுவதற்கு அவசியமில்லை. கட்டைகளின் அவசியமும் இல்லை. அங்கே தங்கம் வெள்ளியினால் ஆன கட்டிடங்கள் இருக்கும். விஞ்ஞானத்தின் வேகத்தால் சீக்கிரமாக கட்டிடங்களை கட்டுவார்கள். இங்கே விஞ்ஞானத்தின் சுகமும் இருக்கிறது, துக்கமும் இருக்கிறது. இதன் மூலமாக முழு உலகமும் அழிந்து போகும். இதற்குதான் வெளி பகட்டின் வீழ்ச்சி என்று பெயர். மாயா எவ்வளவு பகட்டாக இருக்கின்றது!
பணக்காரர்களை பொறுத்தவரை இதுவே சொர்க்கம். அதனாலே அவர்கள் உங்களின் விஷயங்களை கேட்பதில்லை. முன்பு நீங்கள் எதையும் அறியவில்லை. இங்கே பாபா வந்து நேரடியாக உங்களுக்கு கற்பிக்கின்றார். வெளியில் குழந்தைகள் படிக்க வைக்கின்றார்கள். நண்பர்கள், உறவினர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கின்றது. இங்கே பாபாவே புரிய வைக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைவு யாத்திரையில் உறுதியாகிக் கொண்டே போகிறீர்கள். பிறகு எதுவும் உங்களுக்கு நினைவு வராது. வீடு மற்றும் ராஜ்யம் மட்டும்தான் நினைவு வரும். பிறகு இந்த வேலை போன்ற எதுவும் நினைவில் இருக்காது. உட்கார்ந்தபடியே மாரடைப்பு ஏற்பட்டு இறப்பதை போன்று இறப்பார்கள். துக்கம் ஏற்படாது. மருத்துவமனை போன்ற எதுவுமே இருக்காது. பாபாவை தெரிந்து கொண்டனர். சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகின்றனர். உங்களுக்கு உரிமை இருக்கின்றது, அனைவருக்கும் இல்லை. ஏனென்றால் அனைவரும் சொர்க்கத்திற்கு வரமாட்டார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் ஆன்மீக வீட்டிற்கு வழிகாட்ட வேண்டும். ஞானம் மற்றும் யோகத்தின் ஆயுதங்களால் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும். இரட்டை அஹிம்சையாளர் ஆக வேண்டும். 2. 84 பிறவிகளின் ஆல்ரவுண்ட் பாகத்தை நடிப்பவர்கள் இப்போது ஆல்ரவுண்டர் ஆக வேண்டும். அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும். எல்லையற்ற பலவிதமான நாடகத்தில் ஒவ்வொரு நடிகரின் நடிப்பையும் பார்த்து மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். வரதானம், அழிவில்லாத ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் புயலையும் பரிசாக மாற்றி ஏற்றுக்கொள்பவரே சிரேஷ்ட பிராமணன் ஆவார். விளக்கம், ஊக்கம் உற்சாகமே பிராமணர்கள் பறப்பதற்கான சிறகாகும். இந்த சிறகுகளால் என்றென்றும் பறந்து கொண்டே இருங்கள். இந்த ஊக்கம் உற்சாகமே பிராமணர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி. ரசனையற்ற வாழ்க்கை அல்ல, என்றென்றும் ரசனை நிறைந்தே இருக்கும். ஊக்கம் உற்சாகம் கடினத்தையும் சுலபமாக்கிவிடும். உற்சாகம் புயலையும் பரிசாக மாற்றிவிடும். ஒருபோதும் மனமுடைந்து போக மாட்டீர்கள். எத்தகைய சோதனைகளையும் அல்லது பிரச்சனைகளையும் உற்சாகம் பொழுதுபோக்காக அனுபவம் செய்ய வைக்கும். அத்தகைய அழியாத ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவரே உயர்ந்த பிராமணன் ஆவார். ஸ்லோகன், அமைதி எனும் சாம்பிராணி புகை போட்டு வைத்தால் அமைதியின்மை என்ற துர்நாற்றம் போய்விடும். நல்லது. ஓம் சாந்தி.